इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு சௌந்தர்ய லஹரி இருக்கு. சௌந்தர்ய லஹரின்னா அம்பாளுடைய திருமேனி சௌந்தரியத்தை வர்ணிக்கக்கூடியதா பகுதி. இது திருமேனி சௌந்தரியம்னா அது என்னதான் யாராலையும் சொல்ல முடியாது. ஏங்க அப்படின்னு கேட்டேன்னா அம்பாளை சொல்ல பொழுது மகா லாவண்ய சேவதி, உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான அழகும் ஆனந்தமும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சா அதுதான் அம்பாளுடைய உருவம். இந்த அழகு என்பது என்னன்னு யாராலையும் சொல்ல முடியாது, கவிகளாலேயே சொல்ல முடியல. எது அழகு? வடிவம் அழகா அல்லது மனது அழகா? சில பேர் இப்போ பார்க்கறதுக்கு அழகா இருப்பா, அவளோட பழகினேன்னா இது மேல பேசக்கூடாதுன்னு அவையிருக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அழகா ஒரு பெண்ணை இருக்காளே அப்படின்னு அந்த பெண்ணை எதனால பண்ணினார்னு அவர் யோசனை பண்ணி பார்த்தார். உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் யோசனை பண்ணி பார்க்கிறார். ஆனா அதுல இருக்கிற குணம் இங்க இல்லை. என்ன காரண குணம்னா காரியத்துல வரும். நூல் வெளுப்பா இருந்தா வேஷ்டி வெளுப்பா இருக்கும், பாத்திரம் மண்ணு கருப்பா இருந்தா பழமும் கருப்பா இருக்கும். காரண குணங்கள்லாம் காரியத்துல வரும். இந்த அம்மாவை எங்க இருந்து பண்ணிருக்கணும் அப்படின்னு பாம்புல இருந்தா தேடுல இருந்தான்னு யோசனை பண்ணி பார்த்தார். பாம்பு இந்த தேடு கொட்டிட்டே இருக்கும், ஒரு இருந்து பாம்பானது விஷத்தை கத்துவோம். ஆனா இது எப்படி அது ஏதோ ஒரு சமயத்துல எப்பவும் பண்ணிட்டு இருக்காளேன்னு ஆயா இப்படி இருந்தா என்ன வேற ஒண்ணும் தெரியல. இன்னொரு பெண்ணுல இருந்தா இந்த பொண்ணு பிறந்தாண்டர் கிடைக்கிறது. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு பார்க்கணும். அழகு என்கிறது வெளி உருவத்துல இல்ல. அதே போலயே அழகு என்கிறது எங்க இருக்கு? பாக்குறவாளுடைய கண்ணுல இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. என்ன பாக்குறவனே ஒரு சமயத்துல ஒரு மாதிரி பாக்குறான், ஒரு சமயத்துல இன்னொரு மாதிரி பாக்குறான். அதுவும் சொல்ல முடியும். அழகுன்னு என்ன இருக்குல்ல, எங்க இருக்குன்னா இல்ல அந்த வியக்தியினுடைய மனசுல இருக்கு. யார பார்க்கிறதோ அந்த வியக்தியினுடைய மனசுல இருக்கு. அது நல்ல ஒரு குணத்தோட இருக்குமே. ஏன்னா தானா அழகு, அந்த அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியுங்கிற மாதிரி உள்ளூர் இருக்கிற தத்துவமானது அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது. அந்த சாந்தமான ஒரு சுரூபம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்டதான அழகுக்கு நிதி இருக்கிற இடம் எது? அம்பாள். அந்த அம்பாட்டிய சுரூபம் தான் சுப்பிரமணிய சுவாமிக்கு அழகர்னு. இந்த சுப்பிரமணிய சுவாமி குமாரன்னு சொல்ற குப்சிதமாரக, மன்மதனையே தூக்கி போட்டாரான் அழகுல, அதனால அவருக்கு குமாரன் பேர். அதே மாதிரி அழகுன்னு சொல்றதுக்கு விசேஷமாக அம்பாளுடைய சகோதரன் யார? கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு குழந்தைகள் அழகுன்னு சுப்பிரமணிய சுவாமியும் கிருஷ்ணனை தான் சொல்றது. கிருஷ்ணனாமன் அம்பாளுடைய பூஸ்வரூபம். தந்திரங்கள்ல என்ன சொல்றது? அம்பாள புருஷனாக தியானம் பண்ணோம்னா கிருஷ்ணஸ்வரூபம். ஆயா அம்பாள் பக்தாள்னா கிருஷ்ண பக்தாளா இருப்பான் ஜனங்கள. அதே மாதிரி சுப்பிரமணிய சொன்னா அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு சக்தி தரன்னு அம்பாளுடைய சக்தி அவருக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அரக்கர்களை சூரபத்மம் முதலிய அரக்கர்களை கொள்றதுக்காக அதுக்காகவே அவதரித்தார் அவர். அந்த அவதரிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணினார்? அந்த சூரபத்மனை கொல்றதுக்காக திருச்செந்தூர் கஷேத்திரத்துல போய் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அங்க எப்படி இருக்குன்னா அந்த சூரபத்மன் அவங்க எங்கிருந்து யுத்தம் பண்றான்னு யாருக்கும் தெரியல. இந்த ஒரு பூமண்டலம் இருக்கு. இந்த மண்டலத்துக்கு இதுல 7 பகுதி இருக்கு. ஓஹோ புவஹா துவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு 7 உலகங்கள் இதுக்கு மேல. அதே போல கீழே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாதம் இப்படின்னு 7 லோகங்கள் மேல 7 லோகங்கள் கீழே எல்லாமும் சேர்த்துன்னா 14 உலகங்கள். இது எல்லாம் சேர்த்துன்னா புவனம்னு பேர். இந்த புவனத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால்தான் புவனேஸ்வரின்னு பேர் அம்பாள். இது போல இந்த சதுர்த்த புவனத்துக்கு ஈஸ்வரியா இருக்கிறதுனால புவனேஸ்வரின்னு சொல்றோம். இது போல 1000 அண்டங்கள் அவன் கண்ட்ரோல்ல இருந்தலாம். யோஜனை பண்ணி பாருங்க. சஹஸ்ரண்ட போக்தா ததா சூரநாமா 1000 அண்டங்கள் அவருடைய கண்ட்ரோல்ல.
நம்ம ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டோம், ஒரு பிளாட் அப்படி நம்ம வந்து ஓஹோன்னு கர்வப்படுறோமே. வாழ்க்கையில எப்படி இருந்திருக்க பாருங்க, 1000 அண்டங்கள் அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஆனா அவன் அங்கிருந்து சண்டை போடுறான். எப்படி போடுறான் தெரியுமா? நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு லோகத்துல இருந்து பானத்தை போடுவான் சுப்பிரமணிய சுவாமி. ஆனா இவர் திருப்பி மானத்தை போடுறதுக்குள்ள மாயில இன்னொரு ஆனத்துக்கு போயிடும். இவர் போடுறதான ஒரு பானமும் அங்கே போய் சேர்றது இல்லை. ஆனா அங்கிருந்து பானம் வந்துட்டே இருக்கு. என்ன பண்றது? நேரம் அம்பாள் வந்து சரணா கததி நாஸ்த பரித்ராண பகாயனே சர்வத்யாஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாளை துதிக்க, அம்பாள் என்ன பண்ணினா சக்தின்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்தாங்க. அதான் வேல். இவெல்லாம் சில பேர் சக்தி வேல்னு பேர் வச்சுக்கலாம். சக்தினாலே வேல் தான். ஆனா என்ன பண்றது, அவளுக்கு தெரியல, ஏதோ பேர் வச்சிருப்பாங்க. அங்க வேலுங்கிறா, வெற்றி வேலுங்கிறா, ஏதோ ஒண்ணுதான். ஆனா அந்த சக்தி வேல், சக்திக்கே தான் வேல்னு பேரு. வேல் வேற சக்தி வேற கிடையாது, அந்த சக்திக்கு தான் வேல்னு பேரு. ஆனா அந்த ஆயுதம் பரமேஸ்வரத்தை இருக்கக்கூடியது திரிசூலம். இங்க இருக்கிறது ஒரே ஒரு நொடி தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு நொடி என்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தோம். அது அம்பாடு கொடுத்துட்டு இதை போட்டு எல்லாம் சரியா போயிட்டு இந்த ஆயுதத்தை போட்ட என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா மாயையும் நல்ல போயிடுது. மகா மாயா, யோக மாயா எல்லாத்துக்கும் அதிபதினா அம்பாள். இந்த மாயையை துதித்துத்தானே அவன் எல்லாவற்றையும் அடைஞ்சான். ஆகையால் அவனுக்கு எங்க போனாலும் மறைஞ்சுன்றான். இப்ப என்ன ஆச்சுன்னா 1000 அண்ணங்கள்ல எங்க இருந்தாலும் அவன் இருக்கிறது வெட்ட வழியாக தெரியும்படி பண்ணிவிட்டாப்ப. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த வேலை போட்டதுனால அந்த சர்வமும் மறைஞ்சு போச்சு, மாயைகள்லாம் போயிடுது, அஞ்ஞானம் எல்லாம் போயிடுது. அடுத்த கணம் சுப்பிரமணிய சுவாமி அந்த வேலாயத்தினாலேயே மறுபடியும் போட்டு அவரை கொண்டுட்டார். சப்தவேதி எங்க இருந்து கிளம்புறதோ ஆயுதம் அந்த இடத்துல, எங்க இருந்து வரது இல்ல, எங்க அந்த ஆயுதம் கிளம்புறதோ அந்த இடத்துல போய் அடிக்கணும் அப்படின்னு. அதான் சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷ காரணம் என்ன, அம்பாளுடைய சக்தி அவர்கள். அதனாலதான் அவருக்கு சக்தி தரம்னு பேர். அப்படிப்பட்டதான ஒரு பருவம் அங்கே கொடுத்திருக்கார். அதனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு சுத்திரமாறம்னு பேர். அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா அழகும் ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பருவம் மகாலாவண்ய சேவதி. அம்பாளை சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா அழகும் ஒரு இடத்துல சேர்ந்த இடம். அதே போல அநாகலிதா திருஷ்ய திபுகஸ்து எதிராஜிதா அம்பாளுடைய மகா கட்டிருக்க. அது எங்க வேற யாருக்காவது எங்க இருக்கான்னு எத்தனை விவரங்களையும் தேடி தேடி பார்த்து அது போல அழகா இல்லை அப்படின்னு. அதே மகா கட்டதற்கு மூக்கையும் கண்ணையும் சொல்லப்படாத அப்படின்னு இல்ல. இந்த முகமானது அதுக்கு ஆகாரமா இருக்கிறது அங்கேதான். எது தாடைகளுக்கும் பல்வத்தைகளுக்கும் நாக்குக்கும் மூக்குக்கும் மற்ற எல்லா சரீர முகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அங்கங்களுக்கும் அடிப்படையாக ஆதாரமா இருக்கிறது அது மகாகண்டம். ரத்தமாதாரே மூலே அப்படின்னு. அதனால இங்க ஆதாரமா இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம். அதே போலயே இந்த சௌந்தரியத்தை நாம தியானம் பண்ணினோமையான நம்ம வாழ்க்கையில எல்லாமும் சுந்தரமாக அமையும். அதற்காகத்தான் இந்த சௌந்தரியத்தை சொல்லும் பொழுது விசேஷமாக மகாலாவண்ய தேவதி சொல்ற. அப்படி இந்த அம்பாளை சொல்லும் பொழுது நகசிக பரியந்தம் சொல்றதுங்கிறது ஒரு வழக்கம். எப்பொழுதுமே சிஷ்யாளுக்கும் பக்தாளுக்கும் அந்த குருவனுடைய பாதங்கள்ல தான் அதிகாரம், அதுக்கு மேல அதிகாரம் இல்லை. பாதத்தை தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆகையால் திருவடியில தான் பூஜை. இப்படி விசேஷமாக சொல்லி இருக்கும் பொழுது திருவடிகள்ல இருந்து தலை வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஆனா அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தலையில இருந்து திருவடி வரைக்கும் பண்ற. ஏன் சுவாமி எப்படின்னு அம்பாள் தோணும் போது சிதக்னகுண்ட சம்போதா தேவகாரிய சமஸ்யதா அப்படின்னு சிதக்னியில இருந்து உண்டானாலும் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பக்தி, அந்த பக்தியினால உண்டானாள். உண்டாகும் பொழுது அக்னி குண்டத்துல இருந்து தோணினா முதல்ல எது தோணும், தானே தோணும். ஆகையால் அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த கிரீட்டத்துல இருந்து வர்ணனம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன் சௌந்தர்ல இருந்து இப்படி வர்ணனம் பண்றா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு சாதாரணமாக தேவதைகளை வர்ணனம் பண்ணும் பொழுது திருவடியிலிருந்து ஆரம்பித்துதான் திருவடி பரியந்தம் பண்ணணுங்கிறத வழக்கம். தந்திர சித்தாந்தம், சாஸ்திர சித்தாந்தம் அப்படி இருந்த போதிலும் சௌந்தர்ல விவசா திருமுடியிலிருந்து ஆரம்பிச்சு திருவடி பரியந்தம் வரதுக்கு காரணம் என்ன, கடைசியில பக்தியோட இந்த
சமுத்திரத்திலிருந்து வரக்கூடியதான ஜலத்தை சமுத்திரத்திலேயே தர்ப்பணம் பண்றா போல நீ கொடுத்ததான வாக்கால உனக்கே நான் அர்ப்பணம் பண்றேன்னு ஆச்சாரியால் பக்தியோட அம்பால ஸ்தோத்திரத்தை முடிக்க போற. அதே விதமாக அந்த திருமொழியிலிருந்து தியானம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த தோற்றம் அப்படி ஏற்பட்டிருக்கு. நிச்சயமான ஒரு ஸ்வரூபம், எது எப்பொழுதும் அழியாதோ அந்த பிரம்மஸ்வரூபம். தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா. தேவதைகளுடைய காரியமாக சித்திக்கிறோம். உங்களுடைய தேவதைகள்னா நல்ல எண்ணம் இருக்கிற மனிதர்கள், இவளுக்குதான் தேவதைகள். அவன் அந்தனரா அந்நியனான்னு சொல்லப்படாது. நல்ல எண்ணம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தேவாள்னு பேர். அந்த தேவதைகள் என்ன பிரதாரண்யப்பன் இடத்துல தேவதைகளும் அசுரர்களும் சண்டை போட்டா அப்படின்னா தேவதைகள் யாருக்கு, யாருடைய எண்ணம் நல்ல எண்ணம் இருக்கோ அவா தேவதைகள் அப்படின்னு. அந்த தேவதைகளுடைய ஒரு சுரூபம், அவளுடைய காரியம், அவள் நினைத்ததான செயல்கள்லாம் சித்திக்கணும் என்பதற்காக அம்பாள் தோடினாராம். அதே போலயே உங்களுக்கு நல்ல எண்ணம் வறுமையானால் அந்த நல்ல எண்ணங்கள் வரும் பொழுது உங்க இதயத்தில் அம்பாள் தோடுவார். எப்படி தோடுவாங்கிறத இதுல போய் சொல்ல போறோம். அந்த சுரூபம் கதையர் மாணிக்கம் ககனமணி சந்திர கணிதம் கிரீடம் தேஹைமம் சுரணகமலம் சந்திரஜகலம் தனுஷ்கௌநாசீலம் கிமபி நதிபத்ராதிஜகணாம் கதையரும் மாணிக்கம் ககனமணி சந்திர கணிதம். அப்ப அப்படியே கிரீடம். இனிமேதான் ஒவ்வொரு அவயவமாகவும் ஒவ்வொரு ஆபரணத்தையும் சொல்ல போறோம். ஒவ்வொரு ஆபரணத்தை தியானம் பண்றதுக்கும் தனித்தனி பிரயோஜனம் உண்டு. சௌந்தரிலே 100 ஸ்லோகங்களும் 100 மந்திரங்கள். மந்திரத்தை குருமுகமாக யார் அறிந்து கொள்ள முடியலையோ அவளுக்கு இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணினாலே பதம் வரும்னு சொல்லிருக்கேன். அதே போலயே மாணிக்கம் ககனமணி விஸ்தாந்திர கணிதம். ஆகாசத்தில் இருக்கக்கூடியதான மணிகள் எதாவது சூரியன் போன்றவர்கள் 12 சூரியர்கள் துவாதசாலைக்கு ஆளுவர். அதனாலதான் 12 மாசம் சித்திரை வையாசி ஆனை ஆணைங்கிறோமா. ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒவ்வொரு பெயர். இப்படி 12 சூரியர்களும் 12 மணிகளாக அம்பாளுடைய கிரணத்தை கிரீட்டத்தில் இருக்கலாம். ககனமணி ஜாகர்வாள் தினமணி வம்ச திலக லாவண்யான்னு படிக்கணும். தினமணி பகலுக்கு மணியா இருக்கிறவர் சூரியன். சூரிய வம்சத்துல பிறந்தவரு தினமணி வம்ச திலகா லாவண்யா. இதெல்லாம் எங்க படிப்பார். அந்த சௌந்தர்யர்கள் இருக்கக்கூடியதெல்லாம் தத்துவத்தை எடுத்துட்டு ராமனுக்கு அப்ளை பண்ணிட்டார். என்ன சுத்த பிரம்மக்குள்ள ராமநாதன் சென்றிருக்காரு அவர்கள். அதுல திமணின்னு சொல்றது சூரியனுக்கு, தினமணி திமணி இதெல்லாம். அதே போல அம்பாண்டிய கிரீட்டத்தில் இருக்கக்கூடியதான 12 சூரிய 12 மணிகளும் 12 சூரியர்கள். ஒரு வருஷம் முழுக்க சம்பத்தர் ஓவை பிரஜாபதி அப்படின்னு அந்த 12 சூரியங்களும் சேர்ந்து ஒரு பிரஜாபதியா அம்பாண்டிய கிரணமாக இருக்கு, கிரீட்டமா இருக்கு. கதையரும் மாணிக்கம் ககனமணி சாந்திர கணிதம். இது பக்கத்துல இருந்து கொண்ட மணிகள். கிரீடம் தேஹைமம் இமகிரி சுதே கீர்த்தகதியா. அம்மா அவனுடைய கிரீட்டத்தை தங்க கிரீட்டத்தை இமகிரி சுதே கீர்த்தகதியா. யாரு தியானம் பண்ணுகிறானோ யாரு கீர்த்தனம் பண்றானோ சரீரேயா சுரணகமலம் சந்திரகலம் தனுஷ்கௌநாசீரம் கிமபி நதிபத்ராதிஜகணாம். அவனுக்கு ஈரம்மா கீழே சொன்னதான தனோ சௌனாசீரம். சுனாசீரம்னு சொன்ன இந்திரம். அந்த இந்திரனுடைய தனுஷானது அந்த அம்பாளுடைய தலையில இருக்கக்கூடியதான சந்திர பிறை. அந்த சந்திர பிறையானது இந்திர தனுஷாக ஏன் தோணாதுங்கிற பார்க்கணும். இந்திர தனுஷை பார்க்கறது ரொம்ப விசேஷம். மദ്രാஸ்ல நீங்க பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா, 20 மாடி 30 மாடி பில்டிங் இருந்ததுன்னா எப்படி ஆகாசம் தோணினா தானே ஆகாசத்துல இது தோன்றது. அந்த இடத்துல பார்ப்போம். அந்த மேகங்கள் வரும் பொழுது அதுக்கு மேல சூரியனுக்கு கிரணங்கள் படும் பொழுது உங்களுக்கு இந்திரதனம் அந்த 7 கரத்துல தோணும். அதே போல இந்திரதனம் உங்க சரீரத்துக்குள்ளேயும் தோணும்னு சொன்னேன். இப்ப அந்த 40வது ஸ்லோகத்துல சொன்னோம். அதே மாதிரியே அந்த உள்ளூர் காணக்கூடியதான அந்த அம்பாளுடைய தலையில இருக்கிற சந்திர திரையானது அதே கிரீட்டமா தோணாது. அந்த சந்திரசகலம் சந்திரனுடைய திரையானது தனுஷ்கௌநாசீரம் சுனாசீரம் இந்திரன். இந்திரனுடைய தனுஷாக
இப்படி அம்பாண்டி கிரீடத்தை யாரு தியானம் பண்றாளோ அந்த கிரீடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சந்திர பிறை, அந்த சந்திர பிறையானது என்ன சார் காமிக்கிறதுன்னு, எந்த தப்பு பண்ணினாலும் சரணாகதி அடைந்தவன காப்பாத்துவா. உலகத்துல பண்ணக்கூடியதான தப்புகள்ல மிக சிறந்ததான தப்பு என்ன தெரியுமா, கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது. இதுக்கு வேற ஒண்ணும் பிரதீகாரமே இல்லைன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கா ஜனங்கள். ஆத்துக்குள்ள ஆத்துக்காரி இருந்து அவ கண்ணத்துல இருந்து ஒரு டிராப் ஜலம் வரக்கூடாது. இதெல்லாம் சொன்னா அவ தலைவலியும் இருக்க சாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. ஆனா அவ எப்படி பழகணுங்கிறது அவளுக்கு நிறைய சாஸ்திரம் சொல்றது. ஆனா என்ன சொல்றது, அவளை நீங்க பத்திரமா காப்பாற்றணும். எப்படி பத்திரமா காப்பாற்றணும், அவ மனசுல நோகாம நீங்க பாத்துக்கணும். அதே போல அவளும் உங்களோட மனசு நோகாம பாத்துக்கணும் அவளுக்கு. ஆனா அப்படி இல்லாம யார் கொடுமைப்படுத்துறாளோ அவளுக்கு என்ன சொல்லியிருக்கு, அவளுக்கு நிஷ்கிருதி கிடையாது, அந்த பாபத்துக்கு பிரதிதோஷி கிடையாது, பரிகாரம் கிடையாது. தெரியாம என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி கிராமாந்திரத்துக்கு இப்ப கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் ஸ்திரீகள் தான் படிச்சிருக்கேன், கரோனதான் போயிட்டு வா அப்படின்பா. இருந்தாலும் தப்போ இல்லையோ, அவ விவாகமும் பண்ண 2 பேரும் 1000 கடவுங்கிற அபிப்பிராயத்தில் தான் பண்ணிடணும். அவைகள் போகணும், 2 பேருமே இந்த மனசுல அபிப்பிராயம் வரணும். அதற்காக இந்த ஸ்லோகம். அது என்ன சொல்றது, நீரேயத்தாயாச்சுரணசபலம் சந்திரகலம் நீரேயத்தாயாச்சுரணசபலம். அந்த சொல்லக்கூடியதான இந்த விசேஷமாக இருக்கக்கூடியதான அந்த ரத்னங்கள், அந்த ரத்னங்கள் மேல விழுந்ததான சாயினால ஏற்படக்கூடியதான ஒரு கலரானது, அந்த கண்ட கண்டமானது அந்த இந்திரனுடைய போதங்கத்தை காட்டி கொடுக்கும். இந்திரனுடைய ஒரு வில்லுங்கிறது முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன். அது என்ன சொல்றது உங்களுக்கு, இவளுக்கு நிர்குண சாட்சா்காரத்தை கொடுக்கும். ஆயால் பக்தியானது ஞானத்தை உண்டு பண்ணி அந்த ஞானமானது மகிழ்ச்சியாருக்கு நிர்குண சாட்சா்கார பரியந்தம் மோட்சத்தை கொடுக்கிற பரியந்தம் கொடுக்கும். ஆயால் சன்னியாசாசிரமம் வசதியா கிரகசாசிரமம் வசதியா, இது ரொம்ப பேருக்கு சண்டை. பாக்கியத்திலேயே வாக்கியார்த்தத்திலேயே இது உண்டு. சன்னியாசம் வேணுமா வேண்டாமா, கிரகசாசிரமத்திலே இருந்தாலே போருமா போராத. வசிஷ்டர் சன்னியாசம் வாங்கிட்டாரோ, வியாசாச்சாரியார் சன்னியாசம் வாங்கிட்டாரோ இல்லையே சார், அவளோட மோட்ச தடை இல்லையோ. யாக்கியவருக்கே சன்னியாசம் வாங்கிட்டேன்னு, பகவத்பாதர் சன்னியாசம் வாங்கிட்டார். இது வேணுமா அது வேணுமா, 2த்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்கே சார். சில புராணங்கள்ல துர்வாசர் சன்னியாசம் வாங்கிட்டா போல இருக்கு, ஸ்ரீவித்யோபாசனை பண்ணினா அவர் சன்னியாசம் வாங்கிட்டா போல இருக்கு சில புராணங்கள். ஆனா வேண்டுமா வேண்டாவா, வேண்டாம். உங்களுக்கு அது வேணும்னு நிர்பந்தம் இல்லை. ஞானம் வருவதற்கோ மோட்சம் வருவதற்கோ சன்னியாசம் வேண்டாம். ஆனா சன்னியாசம் ஒரு சாதம். அதுல இந்த வீட்டுல இருக்கக்கூடியதான இன்னல்கள்லாம் விட்டு ஏகாந்தமாக இந்த ஜன்மாவிலேயே அடையணும்னு தீவிரமா இருக்கிறவா அந்த கவலை இல்லாம இருக்கிறதுக்காக சன்னியாசம் வாங்கிக் கொள்ளலாம். ஆனா கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலே மோட்சத்தையும் அடையலாம். அதனால கிரகஸ்தாசிரமத்திலேயே அவளுக்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதான ஆத்ம சாட்சா்காரம் வரக்கூடியதான ஸ்வரூபம் நீங்க சொல்றது சந்திரசகலம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த சந்திரனுடைய பிற சந்திரன் இப்படி தப்பு பண்ணிவிட்டார். 27 ஆசகாரிய கல்யாணம் பண்ணிட்டு ஒரே ரோஹிணிங்கிற ஒரு அம்மா நடத்துறதான் ரொம்ப அபிப்பிராயத்தோட கொண்டு வந்தார். இதை கொண்டு போய் தச பிரஜாபதி சொன்னதுமே தச பிரஜாபதி அவருக்கு தப்பிச்சு விட்டார். நீ அழிஞ்சு போயிடுவது தப்பிச்சு விட்டார். என்ன பண்றது, அவருக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. மாப்பிள்ளையை ஜபிக்கலாமா சார், மாப்பிள்ளையே ஜபிச்சு விட்டார். கடைசியில என்ன ஆச்சுன்னு, இந்த வியாதி வந்து 4 நாளுக்கு பீடமானதுன்னு குழந்தைகள்லாம் ஓடி போய் அப்பா கிட்ட இப்படி பண்ணிவிட்டீங்க. அவர் தான் பண்ணுவாங்க, கோபம் வந்தா வச்சா அவ்வளவுதான் சார். ஒரு அடி அடிச்சா 2 நாள்ல குறைஞ்சு போயிடும். ஆனா வச்சுன்னா அவன் சார வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம். அதனாலதான் பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அனாவசியமா பேசக்கூடாது. ஒரு வார்த்தை ஒருத்தருடைய மனசுல கொடுமையானா அவ மரணம் வரையும் மறக்க மாட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் சிவாயா மரணம். இந்த 40 நொடியில மனுஷனுக்கு மரணமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வந்துடும் ஆயால் பத்திரமா இருக்கணும். அப்படி வீட்டுக்கு கஷ்ட பிரஜாபதி ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்றது, கடைசியில வேற வழி இல்லை. மனுஷன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னா வேற வழி இல்லைன்னா போய் பகவான் சரணாகதி அடையிறான் அப்படின்னு பரமேஸ்வரன்ட்ட போக சொல்லு. பரமேஸ்வரன் என்ன பண்ணினா தெரியுமா, இன்னைக்கு என்ன நிலையில இருக்கோ அன்னைக்கு அப்படியே இருக்கட்டும் தலையில வச்சுட்டு இருக்கேன்.
அவ்வளவுதான். அந்த மூன்றாம் பறை அப்படியே இருக்குது, ஒரு நாளும் போகல. ஆனா அம்பாளை போய் இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டாரா, கவலைப்படாத நீ வளர வாழ்ந்து பூர்ண சந்திரமாக வளர்ந்து மறுபடியும் குறைஞ்சிட்டு இருக்கோம், ஒன்னும் கவலையப்படாதுங்க. ஆனா இந்த நிலை சாஸ்வதமா இருக்கும் அப்படிங்கிறது. பரமேஸ்வரன் தலையில இருக்கக்கூடியதான சந்திரன் தானும் எடுத்துட்டு இருக்கலாம். என்ன சொல்றது, ஒரு நாளும் நான் குறைய மாட்டேன், ஜனங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியதான நிலையில அவளுக்கு சேவத்தை எவ்வளவு இப்படிப்பட்டதான பாபத்தை பண்ணின போகிறோம், அந்த பாபத்துக்கு பரிகாரம் நான் கொடுக்கிறேன். சாஸ்திரங்கள் எது பரிகாரம் இல்லை என்று சொன்னாலும் பரிகாரத்தை கொடுக்கிறேன். அதே போலயே தினந்தோறும் விஷ்ணுதாசனம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஏயம் கீதா நாம சகஸ்திரம். ஏன் சார் கீதான்னு அங்க ஏகவசனம் சிந்துலர் கொண்டு ஒரு ஸ்லோகம் படிச்ச போறோமா? நாம சகஸ்திரம் விஷ்ணுதாசனம் மட்டும் டெய்லி 1000 நாமாக்களும் சொல்லணும். இந்த பம்பா இருக்க. ஏன் சார் 1000 நாம 2 நாம சொன்னா போறாதான? 2 நாம இல்ல, ஒரு நாமமும் பொறுப்பா. ராமாயணத்துல எப்பாலும் பரமேவா ஒரு ஸ்லோகமோ ஸ்லோகத்துல 4 அடியில ஒரு அடியோ இல்ல, அந்த ஒரு அடியில இருக்கிற 3 பதங்கள்ல ஒரு மதமும் படிச்சாலே போறோம். ஆனா விஷ்ணு சாஸ்திரம் மட்டும் சாஸ்திரநாமத்தையும் சொல்லணும்னு சொல்றாரு. எதற்காக அப்படின்னா, வேதங்கள்ல சில பாபங்களுக்கு நிஷ்கிருதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. இது பிரம்மாத்தியா, ஸ்வர்ணத்தையும் தங்கத்தை திரண்டுறது, மதுபானம் பண்றது, குடிக்கிறது, பிராமணனா இருந்து குடிக்கிறது, இவைகள்ல பரதாரகமனம் இப்படி பண்ணினவாளோட சேர்றது. அப்படி சேர்ந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படித்தானே இருக்கான். ஏன்னா பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், எல்லாரும் சேர்ந்துதானே இருக்கு. இப்படி சில பாபங்களை தவிர்க்க முடியாது. இந்த பாபங்களுக்கெல்லாம் சாஸ்திரத்துல பிரதிகாரம் கிடையாது, பிராயசித்தம் கிடையாது. நான் பிரம்மத்தை பண்ணிட்டேன் என்ன பண்றது, பிரதிகாரம் சொன்னேன்னா அது பண்ணிவிட்டு அடுத்த மறுபடியும் இன்னொரு போடுவோம். விவகாரம் என்னடா பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு சொன்னா, வெகு நாட்கள் விஷ்ணுதாசனம் படிங்க. இத ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்க. கடைசியில தீராததான இந்த வியாதி பாபங்கள்னால வறுமையானால் மகாபாதகங்கள் பண்ணினாலும் ராஜ்யத்துல ரகிதமான பாபங்கள் பண்ணினாலும் சில காலங்கள் விஷ்ணுதாசனம் படிச்சா போயிடும். அது என்ன 1 நாள் 2 நாள் 100 நாள்லாம் சொல்லல. சௌந்தர 40 நாள் பண்ணுங்க ஆயிடும்னு அது கிடையாது. ஏன்னா பாபம் அது பிரசுதி இல்லையே, அது போகணுமே. ஆனால் சில நாட்கள் சில வருஷங்கள் படிக்கணும். அதனால்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கா, விஷ்ணுதாசனம் தான் டெய்லி சொல்றது சம்பிரதாயத்துல வழக்கம். அது எங்கே விட்டோம், கிராமத்துல துணி துவைக்கிறப்ப என்ன சொல்லணும், விஷ்ணுதாசனம் சொல்லி துணி துவைக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. என்ன அவாவா அந்த கிராமத்தினுடைய லைஃபே பார்க்கணும். இங்க இருந்து குளத்துல போய் ஸ்நானம் பண்ணுவான், குளத்துல துணி துவைச்சுட்டு பண்ணிட்டு வருவான். வாட்டர் எவ்வளவு சேவ் ஆகுதுன்னு பாருங்க. அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அந்த குளத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்குன்னு, துணி துவைச்சுட்டு அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கு. சோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நதி இல்ல காவேரியில போறேன்னா சோப் யூஸ் பண்ண விடாது அப்படின்னு போட்டிருப்பான். இப்ப எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். இருக்குது பாருங்க, ஜனமெல்லாம் கன்சர்வ் ஆகிட்டு இருக்குது. விஷ்ணுதாசனம் சொல்லிதான் துவைப்பேன், துவைச்சுட்டு அதை அப்படியே முதுகு மேல போட்டு அப்படியே வருவான். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் வருவான், வரதுக்குள்ள காய்ச்சிடும், பத்திரமா மடிஞ்சு வச்சு விடுவான். இந்த மடிங்கிற கான்செப்ட் எல்லாம் எப்படி தானா வந்ததுன்னு பார்க்கணும். இப்ப நம்ம பாட்டு எல்லா பேருந்து ஒரு இடத்துல கம் பண்ணி விடுறோம். அது மடின்னு பேரா இருக்கிறதே 400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூம் சார், என்ன சார் பண்றது அப்படின்னா இவன் இருந்திருக்கான். வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத பாக்கிறோம். இத்தனைக்கு காரணம் எவ்வளவு பாபம் பண்ணினாலும் அத்தனை பாபமும் போறதுக்கு வழிகள் நமக்கு கொடுக்குது. அப்படிப்பட்ட வழிகள்ல இது ஒண்ணு. மாணிக்கம் அம்பாளை இப்படி தியானம் பண்ண கிரீட்டம் இருக்கிறதாகவும், தங்க கிரீடத்தோட வழங்குறதாகவும், அந்த கிரீடத்துக்கு மேல 12 மணிகள் இருக்கிறதாகவும், அந்த 12 மணிகளும் 12 சூரியன்களாக இருக்கிறதாகவும், அதனுடைய கிரணங்கள் அந்த சந்திரன் மேல விழுந்தா போதும், தலையில கிரீடத்தில் இருக்க சந்திரன் மேல விழுந்தா போதையும், அந்த விழுந்ததுனால ஏற்படக்கூடியதான ஒரு அம்சம் நமக்கு அந்த சந்திர பிறையானது இந்திரதனுஷாக காணப்படுகின்றது அப்படின்னு சேரப்படுதா. எல்லா விதமான பாபமும் சொல்லும். மாணிக்கம் ககரமணி கடிதம் கிரீடம் தேஹைமம் ஹிமகிரி சுதே கீர்த்தயபியா சனீரேயம் தாயாம் சுரணதபலம் தந்தகலம் தமஸ்தவுநாதீதம் கிமதி நதிபத்னாதி திகணாம். அவருடைய மனசுல ஏன் தோணாது சார், ஏன் தோணாதுன்னு சொல்றதுனால என்னது அவசியம் தோணும். ஆகையால் கீழ் சொன்னதான அந்த சாட்சா்காரமானது நம்ம சரீரத்துக்குள்ளேயே அந்த பகவத் சாட்சா்காரம் நிச்சயமாக அவனுக்கு தோணும். வெறுமன சகுணமாக ஒரு உருவத்தோட இருக்கிற சாட்சா்காரம் இல்ல,
நிர்குணமான மோட்சத்துக்கு காரணமான சாட்சா்காரம் இவனுக்கு ஏற்படும். அதோட மட்டுமில்லை எல்லா விதமான பாப்பங்களும் போடும். வேதாந்தங்களுக்கு சில பாப்பம் பண்ணினவனுக்கு வேதாந்தம் கிட்டையே வராதுன்னு மகாபாபங்கள் பண்ணினவன் அவன் இந்த பக்கமே வரமாட்டான். நீங்க சொன்னாலும் எழுந்து போயிடுவாங்க, வாழ வராதுன்னு. அதுக்கு நித்யானித்ய வஸ்து விவேகம், இஹாமுத்ரா தவல போக விராகம், சமதமாதி சாதனம் மூற்றுத்தம் இவைகள்லாம் இருந்தால்தான் அவன் கேட்பார். சார் கேட்கறதுக்கே எவ்வளவு சம்ஜல் அது சொல்றது. நீ பாவம் பண்ணிட்டாயா, இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை அடையணும் ஒரு ஆசை உனக்கு இருக்கு, உனக்கு வழி நான் சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை படிங்க. அந்த அதிகாரத்தாவத்தை இருக்கிற குணங்கள் தானா உங்களுக்கு சக்தி உண்டாகி சேமம் ஏற்படும் அப்படின்னு அழகா அம்பாட்டிய கிரீட்டத்தை வர்ணித்தோம்.